பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை காலம 9:45 மணிக்கு ஈரானினுடைய முன்னாள் சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி காமேனி அவர்கள் மேலே தாக்குதல் நடத்தப்படுது. அதில் அவர் கொல்லப்படுறார். அன்றைக்கு அந்த இடத்துல அவர் மட்டும் கொல்லப்படையில, இன்னும் சில மர்ம நபர்களும் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லி நான் சொல்லல. அமெரிக்காவினுடைய பிரபலமான ஊடகம் CNN வெளியிட்டுள்ள கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அலார்ந்த மர்ம நபர்கள் அப்படி கொல்லப்பட முடியும், அவர்கள் எதுக்கு அங்கே போனார்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த மர்ம நபர்கள் அமெரிக்காவுக்கு சார்பானவர்கள், இஸ்ரேலுக்கு சார்பானவர்கள், அவர்களும் சேர்ந்தே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த காணொலியில் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிற விஷயங்கள் எல்லாமே CNN வெளியிட்டிருக்கிற தகவல்கள் தான். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயம் சொல்லியிருக்கின்றார்கள். ட்ரம்பினுடைய இந்த யுத்தம் இருக்குத்தானே, இந்த யுத்தம் ஆரம்பித்த முதலாவது மணித்தியாலம் இருக்குத்தானே, காலமாக 9:45 மணிக்கு தாக்குதல் நடத்தப்படுது. 10:45க்கு இந்த முதலாவது மணித்தியாலத்திலேயே ட்ரம்ப் தோற்றுவிட்டார் என்று சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பிறகு நடத்தப்படுற ஒவ்வொரு தாக்குதல்களுமே தோல்வியுற்ற தாக்குதல்கள் என்று சொல்லி இதில் போடப்பட்டிருக்கிறது. தோத்தா பிறகு எத்தனை தரம் தாக்குதல் நடத்தினா தான் என்ன என்ற மாதிரி இந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சிறப்பு கட்டுரையில் வேற என்ன எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். இதுபோல எக்ஸ்க்ளூசிவான செய்திகளையும் ஆய்வுகளையும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அமெரிக்காவினுடைய திட்டமும் இஸ்ரேலினுடைய திட்டமும் என்னவாக இருந்தது என்று சொன்னால், நாங்கள் ஒரு திடீர் தாக்குதல் நடத்தி, ஒரு அதிர்ச்சியூட்டும் தாக்குதல் நடத்தி ஆயத்துல்லா அலி காமேனி அவர்களுடைய கதையை முடிப்போம். ஏன்னு சொன்னால் அவர் தான் சுப்ரீம் லீடர். ஈரானை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவர் தான், அவரை மீறி எதுவுமே இல்லை. எனவே அவருடைய கதையை முடித்தோம் என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு அதிர்வலைகளை உருவாக்கும். ஈரானில் உடனடியாக ஒரு தலைமைத்துவ வெற்றிடம் ஒன்று ஏற்படும். அந்த தலைமைத்துவ வெற்றிடம் ஏற்படையக்குள்ள ஈரான் ஒரு கணம் தடுமாறம் தானே. ஆயத்துல்லா அலி காமேனியை கொல்லப்பட்டுட்டார், அடுத்து என்ன செய்யறதுன்னு சொல்லி தடுமாறைக்குள்ள அமெரிக்காவால் ஏற்பாடு செய்யப்பட்ட அல்லது இஸ்ரேலால் ஏற்பாடு செய்யப்பட்ட இன்னும் ஒரு குழு ஒன்று அங்கே இருக்குது. ஈரானில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு குழு திடீரென்று பதவியை கைப்பற்றுறது. இதுதான் திட்டம். அதாவது இப்போ ஈரானில் ஈரானிய அரசாங்கம் இருக்குது, அங்கே ஒரு நிர்வாகம் இருக்குது. இந்த நிர்வாகத்துக்கு எதிரான சிந்தனையுடைய ஆக்கள், எதிராக செயல்படக்கூடியவர்கள் என்று சொல்லி கொஞ்சம் பேர் இருப்பார்கள் தானே. எல்லா நாட்டிலையும் இருக்கிற மாதிரி ஈரான்லையும் இருப்பார்கள் தானே. எனவே அந்த மாதிரியான ஆக்களை கொஞ்சம் பேரை ஒருங்கிணைச்சு அவர்கள் யார், அவர்கள் என்ன பதவியில் இருந்தார்கள், எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தார்கள், என்ன ஏதென்றே தெரியாது. சுருக்கமாக சொல்ல போனால் ஆயத்துல்லா அலி காமேனி அவர்களோட நெருக்கமாக இருந்தவர்கள் தான் அவர்கள் என்று சொல்லியும் சொல்லப்படுது. இந்த கட்டுரையில் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி ஈரானில் 2 விதமான குழுக்களை அமெரிக்கா ஏற்பாடு செய்திருக்கிறது. முதலாவது குழு, 2வது குழு. அதாவது இந்த முதலாவது குழுவுக்கு ஏதாவது நடந்தா அந்த 2வது குழு ஆட்சியை கைப்பற்றும். அந்த ஆட்சியை கைப்பற்றி அவர்கள் அமெரிக்கா சார்பாகவும் இஸ்ரேல் சார்பாகவும் நடந்து கொள்வார்கள். அதோட ஈரானினுடைய கதை முடிஞ்சது. ஈரானுடைய நீண்டகால பிரச்சனை தீர்வுக்கு வந்துடும் என்றதான் அமெரிக்காவால் போடப்பட்ட கணக்காம். அப்போ அதெல்லாத்தையும் கணக்கு பண்ணித்தான் அன்றைக்கு ஆயத்துல்லா அலி காமேனி அவர்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அமெரிக்காவே எதிர்பாராத விதமாக அந்த தாக்குதலில் இவர்கள் ஏற்பாடு செய்து வச்சிருந்த அந்த தலைவர்களும் அந்த குழுவினரும் சேர்ந்தே கொல்லப்பட்டுட்டார்கள் என்று சொல்லி CNN வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ CNN சொல்லியிருக்குது, தங்களுக்கு எப்படி தெரிய வேண்டி என்று சொன்னால் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான அதிகாரிகள் சொன்னார்கள், இந்த திட்டத்தை தங்களுக்கு விளங்கப்படுத்தினார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதனால தான் ட்ரம்பினுடைய திட்டம் தோல்வி அடைஞ்சிருக்கு. எனவே ஆயத்துல்லா அலி காமேனி அவர்களோட சேர்ந்து ட்ரம்பினுடைய ஆட்களும் எப்படி கொல்லப்படுவார்கள் என்று கேட்டால் அங்கதான் இருக்கு மர்மம். யாரோ அந்த நிர்வாகத்தில் இருந்த 2ஆம் கட்ட தலைவர்களோ 3ஆம் கட்ட தலைவர்களோ யாரோ ஒரு சிலரை தங்களுக்கு சார்பாக மாற்றி இருக்கிறது அமெரிக்காவும் இஸ்ரேலும். ஏன்னு சொன்னால் புலனாய்வு நடவடிக்கைகள் செய்து உள்ளுக்குள்ள ஊடுருவி அவர்களோட கதைச்சு பேசி ஏதோ செய்திருக்கலாம் தானே. அதுக்கான வாய்ப்புகளை நாங்கள் மறக்க முடியாது. ஆனால் அவர்கள் யார் என்றதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. அவர்கள் ஆயத்துல்லா அலி காமேனிக்கு பக்கத்திலேயே இருந்திருக்கிறார்கள் என்றுதான் இங்க இருக்கக்கூடிய இன்னும் ஒரு ஆச்சரியமான செய்தி. எனவே அமெரிக்கா நடத்திய தாக்குதல்ல அந்த குழுவினர் முற்று முழுதாக அழிக்கப்பட்டுட்டார்கள். அதனாலதான் ஆயத்துல்லா அலி காமேனி அவர்கள் இறந்த பிறகு உடனடியாக 3 பேர் அடங்கிய ஒரு தற்காலிக குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அவர்கள் தான் நிர்வாகத்தை வழி நடத்துவார்கள் என்று சொல்லி அந்த 3 பேருமே இப்ப
இருக்கிற ஈரானிய நிர்வாகத்துக்கு சார்பானவர்கள். அது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது, ட்ரம்புக்கு வந்து ஒரு அதிர்ச்சியாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு வந்தவர், ஈரானினுடைய புதிய நிர்வாகம் யார் என்றதை நான் தான் தீர்மானிப்பேன், புதிய சுப்ரீம் லீடர் யார் என்றதை நான் தான் தீர்மானிப்பேன், என்னுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அதுக்குள்ள இருக்கும் என்று சொல்லி திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு வந்தவர் அல்ல. அதுக்குரிய காரணமே இதுதான். இந்த ரெண்டு குழுவினரையும் வந்து ட்ரம்ப் வந்து நம்பி இருக்கிறார். அப்ப அதுல இருந்த அந்த முதலாவது குழு வந்து அமெரிக்காவாலேயே அழிக்கப்பட்டுட்டது. அப்ப ரெண்டாவது குழு எங்கேன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த ரெண்டாவது குழுவினுடைய அட்ரஸே இல்லையா, எங்கேன்றே தெரியாது. அவர்களும் மோதல்ல கொல்லப்பட்டார்களா, அல்லது அவர்கள் வந்து இப்ப இருக்கக்கூடிய நிர்வாகத்தால் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டுட்டார்களா, என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு சொல்லி ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு தெரியல என்று சொல்லப்படுகிறது. அதனால டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார், இப்ப மூன்றாவது அலை ஒன்று உருவாகும், மிக விரைவில் ஈரான்ல வந்து மூன்றாவது அலை ஒன்று உருவாகும் என்று சொல்லி. அதனால தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய அந்த போட்ட திட்டம் வந்து பிழைக்கிறதுக்கான காரணம். அதனால தான் CNN சொல்லுது, ட்ரம்ப் வந்து முதலாவது மணித்தியாலத்திலேயே தோற்று விட்டார் என்று சொல்லி. அதுக்கு பிறகு எத்தனை தாக்குதல் நடத்தி எத்தனை இலக்குகளை அழிச்சு எந்த தீவில் கொண்ட குண்டு போட்டும் ஒரு பிரயோசனமும் இல்லை, ஆட்சி மாற்றம் ஏற்பட போறதில்லை, எதுவுமே நடக்க போறதில்லை. இப்ப இன்னும் சொல்ல போனா, இப்ப இருக்கக்கூடிய ஈரானிய நிர்வாகம் வந்து, இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து இன்னுமே வந்து ஸ்ட்ராங் ஆகி கொண்டு வருது. மக்களும் வந்து அவர்களோட மிகவும் நெருக்கமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வந்து அசைக்க முடியல என்றதான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய தோல்வி என்று சொல்லி இந்த கட்டுரையில வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது முதலாவது தோல்வி. இரண்டாவது தோல்வி ஆஃப்கோர்ஸ் இந்த ஹோர்முஸ் நீரிணம் மூடப்பட்டது, அதனால வந்த பொருளாதார பிரச்சனைகள், எண்ணெய் விலையேற்றம், இதை பற்றி நாங்கள் தாராளமாக வீடியோக்களை பார்த்துருக்கிறோம். எனவே அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது வந்து டொனால்ட் ட்ரம்ப் எதிர்பார்க்காத இரண்டாவது மாற்றம். மூன்றாவது மிக முக்கியமான தோல்வி என்னென்னு சொன்னால், மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ ரஷ்யா மீதான அந்த தடையை வந்து நீக்கினது. தற்காலிகமாக தான் நீக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் வந்து ரஷ்யா இந்த 3-4 வருஷ போரில் வந்து கொஞ்சம் வீக்காகி இருந்தது, பொருளாதார ரீதியாக வந்து பலவீனமாக இருந்தது. எனவே சும்மா இருந்த ரஷ்யாவுக்கு வந்து தடைகளை நீக்கிவிட்டு இப்ப ரஷ்யாவுக்கு வந்து தாராளமாக எரிபொருள் வர்த்தகம் வந்து கொடி கட்டி பறக்குது. ஒவ்வொரு நாளும் லாபம் கொட்டுதான் ரஷ்யாவுக்கு. எனவே ரஷ்யா வந்து இப்ப ஸ்ட்ராங் ஆகி கொண்டு வருது. அதாவது சுருக்கமா சொல்ல போனா, புட்டினுடைய காட்டில வந்து நல்ல மழை கொட்டி கொண்டிருக்குது. இது வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கொஞ்சம் கூட கற்பனை பண்ணியே பார்க்காத ஒரு தோல்வி என்று சொல்லப்படுது. ஏன்னு சொன்னா, புட்டின் அவர்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக வந்தால் அது ஐரோப்பாக்கு இன்னும் ஆபத்து தான். ஏன்னு சொன்னா, அவர் வந்து ஐரோப்பாவை தாக்குவன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். எனவே ஐரோப்பாக்கு இன்னும் ஆபத்துகள் அதிகரித்து கொண்டு போகுது. இதை வந்து ஐரோப்பிய நாடுகள் விரும்பல. இங்க பிரித்தானியா உட்பட சில ஐரோப்பிய நாடுகள் வெளிப்படையாகவே சொல்லி இருக்குது, அமெரிக்காவினுடைய இந்த முடிவால புட்டின் வந்து வளர்ந்து கொண்டே போறார், அது ஐரோப்பாவினுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது என்று சொல்லி இந்த நாடுகள் வெளிப்படையாகவே குற்றஞ்சாட்ட ஆரம்பித்திருக்கின்றன. இது ட்ரம்புக்கு கிடைத்த மூன்றாவது தோல்வி. ட்ரம்புக்கு கிடைத்த 4வது தோல்வி, அது சம்பந்தமாகவும் இந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா, இந்த ஹவுதி என்று சொல்லி ஒரு அமைப்பு இருக்குத்தானே, ஏமன் நாட்டில் செயல்படுற அமைப்பு, எங்கே ஆக்கள் இப்போ எங்கேண்டே தெரியாது. கடந்த 2 கிழமையாக ஆக்கள பேச்சும் இல்லை மூச்சும் இல்லை, எங்கேண்டே தெரியாது. இந்த ஹவுதி அமைப்பு மட்டுமில்லாமல் ஈரானால உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற பல குழுக்கள், அது ஹமாஸா இருக்கலாம், ஹெஸ்புல்லாவா இருக்கலாம். ஹெஸ்புல்லா வந்து இப்போ சண்டையில் ஈடுபட்டு கொண்டிருக்குது, இஸ்ரேலுக்கு எதிராக சண்டை நடந்துட்டு இருக்குது. அது மாதிரி இன்னும் நிறைய அமைப்புகள் இருக்குது. இந்த அமைப்புகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேர் இருக்குது, ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லி. ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தமிழில் எப்படி சொல்கிறேன்னு தெரியல. எனவே இந்த பல குழுக்கள் இருக்குத்தான், ஈரானால் உருவாக்கப்பட்ட பல ப்ராக்ஸி குழுக்கள். இந்த குழுக்கள் எல்லாமே வந்து எதிர்பாராத விதமாக திடீரென்று அமைதியாகி விட்டார்கள். அவர்களுக்கு என்ன நடந்ததுன்றே தெரியல. இந்த மௌனம் வந்து சாதாரண மௌனம் இல்லை, இதுக்கு பின்னால பெரும் ஆபத்துக்கள் காத்திருக்குன்னு சொல்லி இந்த கட்டுரையில் வந்து சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஈரான் வந்து இந்த யுத்தத்தை வந்து எப்படி பார்க்குதுன்னு சொன்னால், அதாவது யுத்தத்தில் வந்து பலவிதமான தந்திரங்கள் இருக்குத்தானே, பலவிதமான போர் தந்திரங்கள் இருக்குதானே. இப்ப வந்து ஈரான் கையில் எடுத்துக்கிற அந்த யுத்த தந்திரம் என்னன்னு சொன்னா, வார் ஆஃப் அட்ரிஷன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. வார் ஆஃப் அட்ரிஷன் என்று சொல்லி அப்படின்றா என்னன்னு சொன்னா, அதாவது போரை வந்து இழுபட வைக்கிறது, வேணுமென்று இழுபட வைக்கிறது, நீண்ட காலத்துக்கு இழுபட வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தாக்குதல் நடத்தி 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 எதிரியை வந்து டயர்ட் ஆகிறது. இராணுவ ரீதியாகவும் மனோநிலை ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வந்து டயர்ட் ஆகிறது. அதுக்கு நல்ல உதாரணம் வந்து யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடக்கிற போர். இப்போ ரஷ்யா நினைச்சா யுக்ரைனை வந்து வெறும் 3 நாளில் வந்து கைப்பற்றி இருக்க முடியும், தாக்கி இருக்க முடியும் என்று சொல்லி எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எதுக்கு இப்போ 4 வருஷமாக கிடந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரோன்களை அனுப்புறதும்
பிறகு கொஞ்சம் கொஞ்சம் படைகள் அனுப்புறதும் சில இடங்களை பிடிக்கிறதும் இப்படியே போய்கொண்டிருக்குன்னு சொன்னால் இதுதான் அந்த war of attrition. அதாவது வந்து எதிரியை வந்து நீண்ட கால போருக்கு உட்படுத்தி டயர்ட் ஆகிறது. இப்போ ஈரான் கையில் எடுத்துக்கிற இந்த யுத்தமும் வந்து அப்படிப்பட்ட ஒரு யுத்தம் என்று சொல்லப்படுது. அதாவது ஈரான் வந்து யுத்தத்தை ஆரம்பிக்கல, அவர்களாக சண்டையை தொடங்கினது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான். இருந்தாலும் அதை வந்து தங்களுக்கு சார்பாக பயன்படுத்தி கொண்டு அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 2 ட்ரோன் விடுறது, 3 ட்ரோன் விடுறது, 2-3 மிசைல்ஸ் விடுறது, பிறகு பேசாமல் இருக்கிறது, பிறகு அடுத்த நாள் அடிக்கிறது, பிறகு பேசாமல் இருக்கிறது. இப்படியே தொடர்ந்து அடித்து கொண்டிருந்தா, நீண்ட காலத்துக்கு அடித்து கொண்டிருந்தா என்ன நடக்கும்? அமெரிக்காவுக்கும் டயர்ட் ஆகும், இஸ்ரேலுக்கும் டயர்ட் ஆகும். அதை விட மிக முக்கியமாக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய கூட்டாளி நாடுகள் இருக்குத்தானே, கட்டாரோ பஹ்ரைனோ மற்ற நாடுகள், அவர்கள் மிக விரைவில் கலைத்து விடுவார்கள். ஏனென்று சொன்னால் இந்த யுத்தம் வந்து சம்பந்தம் இல்லாத யுத்தம். தேவையில்லாமல் ஒவ்வொரு நாளும் சுட்டுக்கொண்டே இருக்க வேண்டியிருக்குது, ஒவ்வொரு நாளும் யுத்தத்தில் இருக்க வேண்டியிருக்குது. விமான பரப்புகள் இல்லை, பொருளாதார பிரச்சனை, எண்ணெய் வியாபாரம் செய்ய முடியலை. யோசிச்சு பாருங்க, இப்படியே போய்கொண்டு வந்தால் இப்படி இருக்கும் என்று சொல்லி ஒரு மனநிலை ரீதியாகவே வந்து பாதிக்கப்படுவார்கள். இதுதான் ஈரானுக்கு தேவை. எனவே எதிரிகளை வந்து பலவீனப்படுத்துறதுக்கு ஈரான் இந்த திட்டத்தை வந்து கையில் எடுத்திருக்கிறது. ஒருவேளை வந்து பிரதான நிலம் இருக்குத்தானே, ஈரானினுடைய பிரதான நிலம், அதில் வந்து ஈரான் வந்து பலவீனமாக இருந்தால், ஈரானினுடைய இராணுவம் வந்து தோற்கடிக்கப்படுமாக இருந்தால், நான் சொன்னதானே இந்த ஹவுதி என்று சொல்லப்படுற இந்த குழு மற்ற குழுக்கள், ஈரானால் உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கிற குழுக்கள், அவர்கள் உடனடியாக களத்தில் இறங்கி இந்த தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். உதாரணத்துக்கு அமெரிக்கா வந்து தன்னுடைய தரைப்படையை இறக்கி சில இடங்களை கைப்பற்றி வைங்களேன், அதை வந்து தக்க வைக்கிறதுக்கே அமெரிக்கா போராட வேண்டியிருக்கும். ஏன்னு சொன்னால் இப்போ வந்து அந்த ஸ்லீப்பர் செல்லுகள் போல இருக்கக்கூடிய இந்த குழுக்கள் எல்லாம் பிறகு வந்து கெரில்லா தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். அமெரிக்காவுக்கு எதிராக அங்கொண்டும் இங்கொண்டுமாக சுட்டுக்கொண்டே இருப்பார்கள், கெரில்லா தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் என்று சொல்லி. எனவே இப்ப வந்து ஒரு சைலண்ட் மோட்ல இருக்கக்கூடிய இந்த குழுக்கள், இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இந்த குழுக்கள் இருக்குதானே, இந்த குழுக்கள் எல்லாமே வந்து பின்னொரு காலத்துல வந்து அமெரிக்காவுக்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிக்கும். அதை வந்து டொனால்ட் ட்ரம்ப் கவனிக்க தவறிவிட்டார் என்று சொல்லி இந்த கட்டுரையில வந்து சொல்லப்பட்டுள்ளது. இந்த யுத்தத்தை வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஆரம்பிக்கும் போது பெரிய அளவில் எந்த ஒரு திட்டமிடலும் செய்யாமல் ஒரே ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்து இந்த சண்டையை தொடங்கிட்டு இதை வந்து எப்படி கொண்டு போறது, எப்படி முடிக்கிறன்னு தெரியாமல் தடுமாறுகிறார் என்று சொல்லி CNN வெளியிட்டுள்ள இந்த கட்டுரையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.